கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணா தான் நம்மளோட ஐடியாவோ, தாட்ஸோ மத்தவங்கள்ட்ட ப்ராப்பரான வேலையும், தெளிவான வேலையும் நம்மனால சொல்ல முடியும். அத எந்தெந்த வகையில நம்ம இம்ப்ரூவ் பண்றதுன்னு தெரியாம இருந்தோம்னா, இந்த வீடியோல எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள நான் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா, நம்மனால பெட்டரான தெளிவா மத்தவங்கள்ட்ட நம்மளோட தாட்ஸ கன்வே பண்ண முடியும். பெட்டரா நம்ம கம்யூனிகேஷன படிப்படியா இம்ப்ரூவ் பண்ண முடியும். கரெக்டா, தெளிவா 10 ஸ்டெப் இந்த வீடியோல சொல்றோம். அத ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். ஷோ ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன். ரெஸ்பெக்ட் அண்ட் அப்ரிசியேஷன் தான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு கம்யூனிகேஷன்ல. நீங்க ஒருத்தருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு விஷயத்த சொல்ல வர்றீங்க. அவங்க அத புரிஞ்சுகிட்டு இவங்க நம்மள ரெஸ்பெக்ட் பண்ணி நம்மகிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னா, அந்த ஐடியாவ நம்ம புரிஞ்சுகிட்டு, அவங்க சொல்றத கவனிப்போன்ற அவங்களுக்கு தோணும். இப்ப நீங்க அவங்கள ரெஸ்பெக்ட் பண்ணாம இத நான் சொல்ல வரலான்னு நெனச்சேன். நீங்க இத கேட்குறீங்களா என்ன? அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, அவங்க எப்படி நீங்க சொல்றத மதிப்பாங்க? நீங்க போய் ஒருத்தர்ட்ட கம்யூனிகேட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, அவங்க நேம மென்ஷன் பண்ணி, இந்த மாரி எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நீங்க இந்த ஐடியாவ கேட்டுட்டு உங்களுக்கு எந்த மாரி ஐடியா இருக்கோ, அத என்கிட்ட கன்வே பண்ணுங்க. நம்ம 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படின்னு சொல்றப்ப, அவங்க அவங்கள வேல்யூ பண்ணி நீங்க ஒரு விஷயத்த கன்வே பண்றீங்கன்னு புரிஞ்சுக்குவாங்க. உங்க ஐடியாவ லிசன் பண்ணி கேட்டு, அவங்களுக்கு என்ன ஐடியாலாம் தோணுதோ அத உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஒரு பெர்சன்ட்ட பேச போறப்ப, கம்யூனிகேட் பண்றப்ப, அவங்களோட நேம கண்டிப்பா மென்ஷன் பண்ணுங்க. இந்த ஸ்மால் ஆக்ஷன் அவங்கள அப்ரிசியேட் பண்ற விதமா இருக்கும். அவங்கள்ட்ட பேசுறப்ப, அவங்களுக்கு நம்மகிட்ட இன்னும் இன்டராக்ட் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். லிசன் ஆக்டிவ்லி. யாரா இருந்தாலுமே மத்தவங்க நம்ம சொல்றத கேட்கணும். நம்ம பேசுறத அவங்க காது குடுத்து கேட்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. நம்மளும் அந்த மாரி தான் நெறைய டைம் எதிர்பார்த்திருப்போம். அப்படி இருக்கப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னா, அவங்க எந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்களோ, அத ப்ராப்பரா லிசன் பண்ணி கேளுங்க. நீங்க கவனிக்கிறீங்கன்னே அவங்களுக்கு உங்ககிட்ட இன்னும் பேசணும்னு தோணும். என்ன சொல்ல வராங்கங்கிறத நீங்க ஆக்டிவா புரிஞ்சுக்க முடியும். ஒருத்தர்ட்ட ஃபோன்ல பேசிட்டு இருக்கிறப்ப, வேற யாருக்கோ டெக்ஸ்ட் அனுப்பிட்டு, வேற யாருக்கோ இமெயில் அனுப்பிட்டு, வேற ஏதாச்சும் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவங்க உங்ககிட்ட ஃபோன் பண்ணி அந்த டைம் உங்களுக்கு குடுக்குறாங்கன்னா, அவங்க ஏதோ கன்வே பண்ண வராங்கன்னா, அவங்க என்ன சொல்ல வராங்களோ அத முழுசா கவனிங்க. அப்படி பண்ணாம நீங்க இந்த மாரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்றப்ப, அவங்க நம்மள லிசன் பண்ணவே இல்லைன்னு நெனச்சுக்குவாங்க. உங்களோட கம்யூனிகேஷன இம்ப்ரூவ் பண்ணணும்னா, மத்தவங்க சொல்றத காது குடுத்து லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம எந்தெந்த விஷயத்தலாம் நல்ல விதத்துல கேட்க ஆரம்பிக்கிறோமோ, நம்மனால நல்ல விதத்துல பேசவும் ஆரம்பிக்க முடியும். லிசன் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். அதுவும் மத்தவங்க அவங்க டைம குடுத்து நம்மகிட்ட பேச வரப்ப, அத நம்ம கவனிக்காம விட்டுறக்கூடாது. கவனிச்சு என்ன சொல்ல வராங்க அப்படின்னு கேளுங்க. லெத்தாஜிக்கா இருந்துராதீங்க. ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அண்ட் தெரபிஸ். மத்தவங்கள்ட்ட கேள்வி கேட்கறனால அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறோங்கிறத தாண்டி, அவங்க சொல்ல வர்றதுல நம்ம கேள்வி கேட்கறனால நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவங்க என்ன சொல்ல வராங்க? ஓ! அப்படியா? இததான் சொல்ல வரீங்களா? அப்படின்னு நம்ம கேட்கறப்ப, நம்ம பேசுற அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா கேட்கறாங்களாட்ருக்கு அப்படின்னு அவங்களுக்கு புரிய வரும். நம்ம கொஸ்டின் கேட்கறனால மத்தவங்க என்ன சொல்ல வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிறத தாண்டி, அதுல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கோங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு இது ஒரு சிம்பிளான வேவா யூஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் கேட்கறனால அவங்கள நம்ம லிசன் பண்ணி புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல விதத்துல இது ஹெல்ப் பண்ணும். கொஸ்டின் தட் இஸ் டிசைன்டு டு கிளாரிஃபை த லிசனர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வரப்ப, அவங்க சொன்னத அப்படியே நீங்க சொல்லி, இந்த மாரி சொல்ல வரீங்களா? அப்படின்னு நீங்க கொஸ்டின் கேளுங்க. அப்படி கேட்குறப்ப நீங்க அத தெளிவா புரிஞ்சுக்கிறதுக்கு, அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த மாரி கேட்குறப்ப, அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிற நீங்க தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறீங்கன்னு அவங்களுக்கு கன்வே பண்ணலாம். ஐ கான்டாக்ட். ஒருத்தர்ட்ட பேச வரப்ப, மத்தவங்க உங்கள்ட்ட பேச வரப்ப ஐ கான்டாக்ட் எப்பவுமே இருக்கணும். நீங்க அவங்க பேசிட்டு இருக்கப்போ ஃபோனையே எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா, அவங்க நீங்க பேசுறத கவனிக்கவே இல்லைன்னு தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன கன்வே பண்ண வராங்கங்கிறத நீங்க லிசன் பண்ணவே இல்ல. ஐ கான்டாக்ட்டே வச்சுக்கலைன்னா, அவங்க எப்படி உங்கள்ட்ட இன்ட்ரெஸ்டிங்கா பேசுவாங்க? ஒரு ஐ கான்டாக்ட்டே வச்சுக்காம இருந்தோம்னா, அந்த டாபிக்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங்கே இல்லைங்கிறத நம்ம கன்வே பண்றோம். அதுக்கு பேசுறதுக்கு பேசாமயே இருக்கலாம். ப்ராப்பரா ஒருத்தர்ட்ட நீங்க பேச போறப்ப, ஒரு விஷயத்த சொல்ல போறப்ப, ஐ கான்டாக்ட் மெயின்டெயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ கான்டாக்ட் வச்சுக்கிறப்ப தான் உங்க கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு சிம்பிளான வழி. நீங்க பேசுறப்ப இத கேளுங்க அப்படின்னு சொல்றப்ப, நீங்க ஐ கான்டாக்ட் வச்சு சொல்றப்ப அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவங்க உங்ககிட்ட ஐ கான்டாக்ட் வச்சு சொல்றப்ப இருப்பாங்க. அத விட்டுட்டு ஃபோனை பார்த்துட்டு மத்தத பார்த்துட்டு இருந்தோம்னா, நம்ம ஃபோக்கஸ் மத்த விஷயத்துல தான் போகும். அவங்க பேசுறத கவனிக்க முடியாது. ஐ கான்டாக்ட் வச்சு பேச ஸ்டார்ட் பண்ணுங்க. மத்தவங்க பேசுறப்பயும் ஐ கான்டாக்ட் வச்சுக்கோங்க. அது உங்க ஃபோக்கஸை இன்க்ரீஸ் பண்ணும். பே அட்டென்ஷன் டு பாடி லாங்குவேஜ். ஒருத்தர்ட்ட ஒரு விஷயத்த நீங்க கன்வே பண்றப்ப, உங்களோட நான் வெர்பல், அதாவது உங்க ஹேண்ட் மூவ்மெண்ட், உங்க ஐ கான்டாக்ட், நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா உங்கள்ட்ட பேச வரீங்கன்னா, ஆர்வமா அப்படி ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றது, இந்த மாரி எல்லாமே இருக்கிறப்ப, நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்கங்கிறோ, அத எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா உங்க பாடி லாங்குவேஜ் அத கன்வே பண்ணுதுங்கிறத இன்னும் உங்க கம்யூனிகேஷனையும் பெட்டரா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். கட் கன்வர்சேஷன் ஃபில்லர்ஸ். ஒருத்தர்ட்ட பேசுறப்ப நீங்க ஓ அப்படின்னு இது இப்ப அது அப்படின்னு இழுத்துட்டு இருக்கிறதுக்கு பதிலா, அதெல்லாம் கட் பண்ணிட்டு என்ன சொல்ல வரீங்களோ அத ப்ராப்பரா ஸ்பெசிஃபிக் பாயிண்டோட சொல்ல ஆரம்பிங்க. நீங்க சொல்ல வரதை இழுத்து இழுத்து சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்படி புரியும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு உங்கனாலயும் ப்ராப்பரா தெளிவா சொல்ல முடியாம, அவங்களும் புரிஞ்சுக்க முடியாத ஸ்டேஜ்ல இருந்துராதீங்க. நீங்க சொல்ல வர்றது இந்த விஷயம்னா ஓகே, கட் பண்ணிருங்க. அந்த விஷயத்துல நம்ம ஏதோ டிலே ஆகுதுன்னா, ஒரு செகண்ட் சைலண்டா இருந்துட்டு, நீங்க என்ன பாயிண்ட் சொல்ல வரீங்களோ ப்ராப்பரா தெளிவா நான் இதைத்தான் சொல்ல வந்தேன்.
நான் இத தான் சொல்ல வந்தேன்னு நெனைக்கிறேன். அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, நான் இத தான் சொல்ல வந்தேன். நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த விஷயத்த கன்வே பண்ண வந்திருக்கேன். நான் இத தான் சொல்ல வந்தேன்னு சொல்றக்கும், நான் அது வந்து இத தான் சொல்ல வரேன் நெனச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்கா நீங்க என்ன சொல்ல வரீங்களோ, அத ப்ராப்பரா கன்வே பண்ணுங்க. உங்களுக்கு பிரேக் ஆகுதுன்னு இப்ப நீங்க சொல்றப்ப ஸ்டக் ஆகுறீங்க, இல்லன்னா பிரேக் ஆகுறீங்கன்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த செகண்ட் சைலன்ட்டா இருந்துருங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வர்றத கன்வே பண்ணுங்க. இது பெட்டரா உங்கள கம்யூனிகேட் பண்றதுக்கு மேக்ஸிமம் ஹெல்ப் பண்ணும். புட் அவே டிவைசஸ் அண்ட் வேலிடேட் அதர்ஸ். நம்ம ஃபோனை தள்ளி வச்சுட்டு மற்றவங்கள்ட்ட எப்போவுமே பேச ஆரம்பிக்கணும். நம்ம ஃபோனோ லேப்டாப்போ வச்சு அதை யூஸ் பண்ணிகிட்டே நம்ம மற்றவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கப்ப அவங்க நம்ம மேலே இன்ட்ரெஸ்டிங்காக பேசலை, அவங்க ஒர்க்கை பார்த்துட்டு ஏதோ நம்மக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் அவங்களுக்கு தோண முடியும். மற்றவங்களோட எண்ணத்துக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸுக்கும் நம்ம வேல்யூ பண்ணணும்னு நினச்சிட்டோம்னா நம்ம ஃபோனை தள்ளி வச்சுட்டு அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிற புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதாவது நம்ம பேசுறத தெளிவாகவும் அவங்கள்ட்ட கன்வே பண்ண முடியும். மற்றவங்க பேசுறப்ப ஃபோனை நோண்டிட்டே இருந்தோம்னா நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லையாட்டுருக்கு, நம்ம சொல்கிறத அவங்க கேட்க விருப்பப்படலையாட்டுருக்கு, அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் சொல்ல நினச்சா கூட அதை சொல்ல முடியாது. பேசிக்கா மத்தவங்கள்ட்ட பேசுறப்ப அதிகமா ஃபோனே யூஸ் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அவங்கள்ட்ட பேசதான் போயிருக்கோம். அப்ப வந்து ஃபோன் ரொம்ப எமர்ஜென்சினா யூஸ் பண்ணா சரி. அவங்க சொல்ல வரதே கேட்காம ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருந்தோம்னா, அது நல்ல குவாலிட்டியா இல்ல. ஸோ மத்தவங்கள்ட்ட பேசுறப்ப நம்ம கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணோம்னா, மத்தவங்களோட தாட்ஸையும், ஃபீலிங்ஸையும் புரிஞ்சுக்கிட்டு நம்மகிட்ட இருக்க டிவைஸை தள்ளி வச்சுட்டு ஹியூமனோட இன்டராக்ட் பண்றத இன்க்ரீஸ் பண்ணுங்க. அவங்க டைமை வேல்யூ பண்ணிட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்க ஃபீலிங்ஸை வேலிடேட் பண்ணி புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. நெவர் டாக் ஓவர் பீப்புள். ஒருத்தவங்கள்ட்ட நீங்க ஃபோன்ல இல்லைன்னா ஏதாச்சும் சொல்ல வரப்ப, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் நீ கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னு ஃபர்ஸ்ட் தெரியுதா உனக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அவங்க பேசுறப்ப நடுவில் புகுந்து நான் சொல்ற ஃபர்ஸ்ட் கேளு, நான் என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னு கன்வே பண்ண ஸ்டார்ட் பண்ணாதீங்க. அப்படின்னு பேச ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அப்படி பேசுறப்ப நீங்க ஏதோ ரூடா அவங்கள்ட்ட பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க சொல்ல வரத புரிஞ்சுக்காம நீங்க என்ன சொல்லணும் அதவே பட்டுன்னு சொல்லத்தான் நினைக்கிறீங்கன்னு தான் நினைப்பாங்களோடைய, அவங்கள்ட்ட ப்ராப்பரா கம்யூனிகேட் பண்றீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதை நீங்க கன்வே பண்ணவும் இல்லை. சொல்றத கேட்குறியா, நிறுத்து இதை கேளு ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அங்கே ஒரு பேசிக்கான கம்யூனிகேஷனே இல்லாமல் போயிடும். அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அது முழுசாக கேட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்ல வரதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்மளோட கம்யூனிகேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நடுவில் போய் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறப்பெல்லாம் அவங்க சொல்கிறத சொல்லி முடிச்சக்கப்புறம் நம்ம பாயிண்ட்டை சொல்லலாம். வாட்ச் யுவர் டோன். நம்ம கம்யூனிகேஷனில் முக்கியமான விஷயமே நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத அவங்களுக்கு பொலைட்டான வேலை சொல்லணும். நம்ம பேசாமல் ரூடாக அவங்கள்ட்ட கத்தி நான் இதை தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன் அப்படிங்கிறக்கும், இதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கத்திதான் ஒரு பாயிண்ட்டை நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை. பொலைட்டான வேலை நம்ம சொல்லி கூட ஒரு விஷயத்த நம்ம புரிய வைக்கலாம் மற்றவங்களுக்கு. கம்யூனிகேஷனில் நம்ம எந்த இடத்துல சத்தமாக பேசணும், எந்த இடத்துல மெதுவாக பேசணும், எதை தெளிவாக சொல்லணும்னு புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸ்மைல் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட். நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக கன்வே பண்ணுறப்ப சொல்கிறப்ப வந்து ஸ்மைல் பண்ணிட்டு பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் மட்டுமே நம்ம கொடுத்துட்டு இருந்தோம்னா அவங்க இன்னும் நம்ம கிட்ட பேசணும்னு நினைப்பாங்க, நிறைய விஷயத்த ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணணும் இருப்பாங்க. அடிக்கடி ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்ஸிமம் பாசிட்டிவான விஷயத்த ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்மைல் பண்ணிட்டு பாசிட்டிவா நம்மளை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்கள்ட்ட நம்ம பேசுறப்ப நம்மளோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். இது கம்யூனிகேஷனுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். நமக்கு பேசுறதுக்கு நல்லா தெரியும், ஆனா எப்படி பேசணும், எதை சொல்லணும், எந்தெந்த விதத்துல சொல்லணும், எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணுங்கிறது தெரியாம நிறைய விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கன்வே பண்றதுக்கு நம்ம ரொம்ப தயங்கிட்டு இருப்போம். இந்தந்த பாயிண்ட் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரான வேலை நம்ம கம்யூனிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாவே நம்ம லைஃப்ல நெக்ஸ்ட்னு போகலாம். இன்னும் டெவலப் பண்றதுக்கு யூஸ் ஆகும். பேச தெரிஞ்சவன் ஓகே, எப்படி மற்றவங்கள்ட்ட பேசி ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா நம்ம நிறைய விஷயத்த ஈஸியாக சாதிச்சிடலாம். ஸோ எப்படி பேசணுங்கிறத சின்ன சின்ன விஷயத்த வச்சு நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நல்ல விதத்தில் நம்மளோட கம்யூனிகேஷனை படிப்படியாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணுவோம். கான்ஃபிடென்ட்டோட இருங்க. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க.